ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகழகு சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ மதி அம்மா வந்து விசாரிக்கிறாங்க மதிக்கிட்ட, நீயா வெளியில் வந்தியா இல்லை அவங்களாம் அனுப்பினாங்களான்ற மாதிரி கேட்க, அப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது இவங்க கேட்குறாங்க, ஒரு மன்னிப்பு தானடி, நீ கேட்டுற வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, சரி விடு நீ போய் ரெஸ்ட் எடு மதின்ற மாதிரி ரூமுக்கு அமுச்சு விட்டுறாங்க. அப்படியே அடுத்த சீன் என்ன ஆகுது, பாக்யராஜ் வந்து சுரேஷ் கிட்ட வந்து மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. என்னதான் இருந்தாலும் நீ வந்து மதியம் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அடிக்க கையெல்லாம் ஓங்கியிருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல, இதில் டென்ஷன் ஆகிட்டு, உனக்கு என்ன, நீ அன்னி மாதிரி ஒரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணியிருக்க, நீ பேச தான் செய்வேன், என் இடத்துல இருந்து பார்த்தா தான் உனக்கு வலி வேதனை தெரியும் அப்படின்னா பாக்யராஜ்கிட்டே கோவமாக பேசிட்டு ரூம்குள்ளே போயிடுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் ஃபோன் போட்டு இன்னும் ஏற்றி கொடுக்குறாரு. அவளை வந்து நீ இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கெல்லாம் கூப்பிடாத, அவள் கஷ்டத்தை நல்லா அனுபவிக்கிட்டோம், அக்கம் பக்கம் வந்து அவளை கேள்வி கேட்டால் தான் அவளுக்கு புத்தி வரும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் பர்மனெண்ட்டாக அங்கேயே இருந்தால் கூட எனக்கு கவலை இல்லை மாமா அப்படின்ற மாதிரி இவரும் ஃபோனை வச்சிடுறாரு. அடுத்து என்ன ஆகுதுன்னா, சுரேஷ் சும்மா இல்லாமல் மதிக்கு ஃபோனை போட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ வீட்டில் தான் இருக்கியா, இங்கே இனிமேல் வந்துடாத, நான் நேற்று தான் நிம்மதியாக தூங்கினேன், நீ பர்மனெண்ட்டாக அங்கேயே இருந்துரு, இல்லையே எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுயா, முன்னாடி வந்தீங்கன்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மதி என்ன பண்ணுறாங்க, ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னா, பாக்யராஜ் அப்பாவும் அம்மாவும் திணையில் உட்காந்துக்கிட்டு, இனிமேல் அவள் இங்கே வரவே கூடாது, அவளை வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு சுரேஷ்க்கு வேற கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி சொல்ல, பாக்யராஜுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுது. அப்போது மலரும் கேட்குறாங்க, எதுக்கு இதுக்குள்ளே இந்த முடிவெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னோடனே, பின்ன அதுக்காக சுரேஷ் கஷ்டப்பட முடியுமா, நீயும் வந்து இந்த வீட்டோட மூத்த மருமக, அந்த கெத்தோடு நடந்துக்காவா வீட்டுக்கு வந்தானா அப்படின்ற மாதிரி சொல்ல, மலர் வந்து எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி உள்ளே போயிடுறாங்க. அப்படின்னு எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.